இது இந்த தொகுதியில் உள்ள மக்கள் ஓட்டு போடாததுக்கு காரணம் அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அதை இந்த மக்கள் பால் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் நல்லதே நிறைய செஞ்சா அவங்களுக்கு போர் விஷயம் இல்லை. அதனால தான் அவர் சரியானபடி ஓட்டு போடாத காரணமே அதுதான். தவிர நல்ல இந்த தொகுதியில் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு, பொம்பளைங்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உதவி பணம் கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் ஸ்டாலின் அவரை குறை சொல்ற மாதிரி இங்க எதுவும் இது பண்ணல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. நிறைய பார்க் அதாவது குளங்களை தூர்வாரி வாக்கிங் பார்க் மாதிரி மாத்திருக்காங்க. சிஎம் சார் நிறைய பண்ணாரு. ஆனா கீழே இருக்க தொண்டர்களுக்கு எதுவுமே பண்ணல. காரணம் இந்த தொகுதி ஃபுல்லா கொளத்தூர் தொகுதி ஃபுல்லா பார்க்கு, ஸ்கூல்ஸு, காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்க. ரைட், அது ஒரு நல்லது தான், நல்ல விஷயம் தான். ஆனால் அடிப்படை மக்களுக்கு அடிப்படையான விஷயம் ஒரு சிலர் செய்ய தவறிட்டார். தோற்றதுன்னா காரணம் விஜயால் தான், புரிஞ்சுக்கினீங்களா? ஆனால் விஜய் இப்போ வந்துக்கிறார். விஜய் நாங்கள் நம்ப முடியுமா? இவங்க 2 பேர் சண்டையில் அவர் ஜெயிச்சு வந்தாருப்பா, வேற ஒன்றுமே கிடையாது. யார் 2 சண்டையில்? டிஎம்கே ஏடிஎம்கேயும். இவரை பற்றி அவரே பேசுறது, அவரை பற்றி இவரே பேசுறது. இவர் 2 பேர் சண்டையில் மக்களை அவனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இல்லை, இது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இது தோல்வி. இது இது அவர் தோக்கலை, அவரை தோக்கடிச்சது கட்சிக்காரங்கன்னா எந்த கட்சிக்காரங்க? அதே திமுக கட்சிக்காரங்க வேலை செய்யலை. இங்கே வேலை செய்யலையா? இங்கே வேலை செய்யலை, இன்னும் சிறப்பாக வேலை செய்யலை கட்சிக்காரங்க. அவர் தோக்கலை, அவர் மக்கள் மனசு சரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக நின்றுருக்காரு. ஏன்னா இந்த தொகுதிக்கு அவர் என்ன செய்யலை, எல்லாமே செஞ்சுருக்காரு. அவர் செஞ்சது இதுதான் அதுதான் இல்லை, எல்லாமே சிறப்பாக இன்றைக்கி இந்த தொகுதியில் எது தேவையோ அத்தனை அடிப்படை தேவைகள் எல்லாமே செஞ்சுருக்காரு. அவங்க இந்த ஏரியாவில் முதல்வர் ஜெயிப்பார் தான் எல்லாருமே நினச்சோம். நாங்களே இப்போ இங்கே எல்லாரும் அப்படி தான் நினச்சிருந்தோம். எதனால் தோத்தாங்க என்னன்றது எங்களுக்கே பெரிய ஷாக்கு தான். அதாவது நமக்கு இந்த இப்போ குளத்தூரில் நமக்கு பெரம்பூர் இது பக்கத்தில் பெரியாரெலாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது, இது கிடையாது. அதாவது மக்களுடைய மனமாற்றம் வேற ஒன்று. மனமாற்றம் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால நல்லதே செய்யக்கூடாது போல நிலைமைக்கு அவர் தள்ளி விட்டுருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. ஏதோ புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக தாவேகா 108 இடங்களும், திமுக 73 இடங்களும், அதிமுக 53 இடங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப ஏமாற்ற தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காங்க. இது ஏன் எப்படின்றது மக்கள்கிட்டயே ரொம்ப சந்தேகமாக இருக்குன்னே சொல்லலாம். இதை பற்றி கேட்கறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இங்கே கொளத்தூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த தொகுதியில் மு க ஸ்டாலின் தோக்கடிச்சிருக்காங்க. இது இந்த தொகுதியில் உள்ள மக்கள் ஓட்டு போடாததுக்கு காரணம் அவர் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அதை இந்த மக்கள் பால் பண்ணிட்டாங்க, அவரை முட்டாளாக்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் நல்லதே நிறைய செஞ்சால் அவங்களுக்கு போர் விஷயம் இல்லை. அதனால தான் அவர் சரியானபடி ஓட்டு போடாத காரணமே அதுதான். தவிர நல்ல இந்த தொகுதியில் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு, பொம்பளைங்களுக்கு பெண்களுக்கு மகளிர் உதவி பணம் கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. பஸ்ஸில் இலவச பஸ் பண்ணியிருக்காரு. முதியோருக்கு பென்ஷன் உயர்த்தி கொடுத்துருக்காரு. இவ்வளவும் செஞ்சார்ல, அதுக்காக செஞ்ச தண்டனை தான் இது. இங்கே இருக்கிற சில மக்கள் கொடுத்தது தண்டனை. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர், ஒரு பக்கம் ஒரு விஐபி ஒரு கேண்டிடேட் தான். அவர் தோக்குற அளவுக்கு ஒன்றும் இந்த தொகுதியில் மோசமாக இல்லை, நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் அவரை குறை சொல்கிற மாதிரி இங்கே எதுவும் இது பண்ணல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. நிறைய பார்க் அதாவது குளங்களை தூர்வாரி வாக்கிங் பார்க் மாதிரி மாற்றிருக்காங்க. அதில் நிறைய லேடிஸு எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி போட்டிருக்காங்கன்னா அவரை பிடிக்காமல் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. குளத்தூரை பொறுத்த வரைக்கும் தளபதி நல்லா பண்ணார், அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. சிஎம் சார் நிறைய பண்ணாரு. ஆனால் கீழே இருக்க தொண்டர்களுக்கு எதுவுமே பண்ணலை. என்னுடைய குழந்தை, என்னுடைய பாப்பா, என் அண்ணன், தம்பி எல்லாருமே விஜய் சாருக்கு ஓட்டு போட சொல்லி தொல்லை பண்ணாங்க. என் பிள்ளைக்கோசம் நான் ஒர்க் பண்ணுவேன், அதுதான். ஏன்னா என்ன செஞ்சார், என்ன போனார், கீழ் தொண்டர்கள் எதுவுமே செய்யலையா, தொண்டர்கள் எதுவுமே தரல. ஏன் காரணம், மு க ஸ்டாலின் அத்தனை கட்சியோட கூட்டணியில் வின் பண்ணாரு. இங்க விஜயன் என்ன பண்ணாரு, சிங்கிள் ஆச்சாரு, சிங்கம்
சிங்கள ஆச்சாரு. ஆனால் இப்போ வந்து என் பையனை பொண்ணு சின்ன பொண்ணு தான், சின்ன 16 வயசு பையன், 12 வயசு பையன். வாசல்லே வந்து விசில், சாமா இது மாதிரி பண்ணுறேன்னா அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்களா, நீ பண்ணுப்பா, பண்ணுவார் அண்ணன் பண்ணுவார். யார்? விஜய் அண்ணா பண்ணுவார். இதுதான் ஓட்டு போடுறது காரணம் வந்து இந்த தொகுதி ஃபுல்லாக கொளுத்து, தொகுதி ஃபுல்லாக பார்க்கு, இந்த ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்க ரைட், அது ஒரு நல்லது தான், நல்ல விஷயந்தான். ஆனால் அடிப்படை மக்களுக்கு அடிப்படையான விஷயம் ஒரு சிலர் செய்ய தவறிட்டார். மக்களுடைய தீர்ப்பை வந்து தலைவணங்குறோம். மக்கள் வந்து எல்லோருமே வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் முன்னாள் முதல்வர் வந்து நல்ல மாதிரி தான் இந்த தொகுதிக்கு நல்லதை தான் செய்திருக்காங்க எல்லா வகையிலும். இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு இப்படி வாக்களிச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். தோற்றதுன்னா காரணம் விஜயால் தான், புரிஞ்சுக்கினீங்களா? ஆனால் விஜய் இப்போ வந்துக்கிறார். விஜய் நாங்கள் நம்ப முடியுமா? நாங்கள் நம்பி அவரை ஓட்டு போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் இத்தனை வருஷம் காலமாக அவங்க அப்பா பரம்பரையிலேருந்து நாங்கள் தான் போட்டிருக்கோம். அப்படின்னு சொல்ல இப்போ மாறி போடணும், மாறி போட முடியுமா? இது ஸ்டாலினுடைய தொகுதி. ஸ்டாலின் மொத்தமே ரெடி பண்ணுவார். அவர் தான் கட்சி வரைக்கும் வருவார், கட்சி வரைக்கும் இருப்பார் நினைச்சிருந்தாங்க. அது காலகட்டம் என்ன ஆச்சு தெரியல. அது திடீர்னு விஜய் வந்திருக்கா போல, அவர் என்ன செய்ய போறாரு தெரியல. இது வரைக்கும் மக்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஐடியாவே இல்லை. இல்ல இவ்வளோ வந்து பார்க்கு ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் கேட்டீங்க, எல்லாமே செய்தாரு, எல்லாருக்கும் திருப்தியா தான் இங்க எல்லாமே நடந்துக்குது. ஆனா இதுல திடீர்னு என்ன மாற்றமாச்சு தெரியல. அது மக்கள்கிட்ட தான் ஆச்சு அந்த தீர்ப்பு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவங்க 2 பேர் சண்டையில் அவர் ஜெயிச்சு வந்துட்டாருப்பா, வேற ஒன்றுமே கிடையாது. யார் 2 சண்டையில? டிஎம்கே ஏடிஎம்கேயும். இவரை பற்றி அவரே பேசுறது, அவரை பற்றி இவரே பேசுறது. இவர் 2 பேர் சண்டையில் மக்களை வந்து அவனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. எல்லாம் வந்து பசங்க ஓட்டு தான் ஃபுல்லாக, முக்கால்வாசி ஓட்டு பசங்க, காலேஜ் யங்ஸ்டர் ஓட்டு தான் ஃபுல்லாக. மற்றபடி அவங்க அப்பாவை ஏமாற்றி போடுறது அந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றி எனக்கு ஓட்டு கொடு, சத்தியம் கூட வாங்கிக்கிறானுங்க. அந்த மாதிரிலாம் ஓட்டு விழுது. எனக்கு தான் போடணும் தாத்தா, சின்ன ஒரு 5 வயசு பையனே சத்தியம் வாங்கின்னு ஓட்டு போடுறான், விஜய்க்கு போட சொல்கிறான். என்ன பண்ணுவோம்? ஆனால் முக்கியமாக வந்து இந்த கொளத்தூர் தொகுதியில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்தது வந்து திமுகக்கே பெரிய அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இது தோல்வி. இது வந்து அவர் தோக்கலை, அவரை தோக்கடிச்சது கட்சிக்காரங்கன்னா எந்த கட்சிக்காரங்க? அதே திமுக கட்சிக்காரங்க வேலை செய்யலை. இங்கே வேலை செய்யலையா? இங்கே வேலை செய்யலை, இன்னும் சிறப்பாக வேலை செய்யலை கட்சிக்காரங்க. அவர் தோக்கலை, அவர் வந்து மக்கள் மனசு சரி எல்லா இடத்துலையும் கரெக்டாக நின்றுருக்காரு. ஏன்னா இந்த தொகுதிக்கு அவர் என்ன செய்யலை, எல்லாமே செஞ்சுருக்காரு. அவர் வந்து செஞ்சது இதுதான் அதுதான் இல்லை, எல்லாமே சிறப்பாக இன்றைக்கி வந்து இந்த தொகுதியில் எது தேவையோ அத்தனை அடிப்படை தேவைகள் எல்லாமே செஞ்சுருக்காரு. கட்சிக்காரங்க வேலையை செய்யலை, அந்த அதிர்ப்தியில் எல்லாருமே மாற்று அரசியலுக்கு போயிட்டாங்க. 108 இடம் ஜெயிச்சிருக்காருன்னா இவர் வாக்குறுதியில் அள்ளி விட்டுருக்காரு. கடைசி நேரத்தில் அவர் மேலே உள்ள யார் ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு போட மாட்டோம்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, ரசிகர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, சின்ன குழந்தைங்க சொல்லி பெரியவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா வகையிலும் மாறி இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி செய்வாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும். செஞ்சாருன்னா அவருக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. விஜய் வந்து இந்த கஞ்சா பூசி போத மாத்திரை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா போதும், தளபதி நல்லபடியாக ஆட்சி நடத்தினா மக்களை திருப்பி அவ்வளோ ஆக்குவாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து இந்த ஏரியாவில் வந்து முதல்வர் ஜெயிப்பார் தான் எல்லாருமே நினச்சோம். நாங்களே இப்போ இங்கே எல்லாரும் அப்படி தான் நினச்சிருந்தோம். எதனால் தோத்தாங்க என்னன்றது எங்களுக்கே பெரிய ஷாக்கு தான். எல்லா தொகுதியும் வருவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. கொளத்தூரில் கண்டிப்பாக ஸ்டாலின் சார் தான் ஜெயிப்பார்னு நினச்சோம். அவர் தோத்தது எங்களுக்குமே மன கஷ்டம் தான் ரொம்ப. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு தெரியலையே, தெரியலன்றது எங்களுக்கே ஷாக்காக தான். இல்லை, விசில் சின்னத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ தாவேக்கால இருக்கவங்களே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ சார் வந்து தோப்பாருன்னு, ஸ்டாலின் சார் தோப்பாருன்னு தாவேக்கால இருக்கவங்களே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காரு முதல்வர் வந்து இந்த தொகுதியில் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், லைப்ரரி, இப்போ இது காலேஜ் கட்டி கொடுத்துருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு இந்த தொகுதிக்கு. ஆனால் இந்த தொகுதியில் வந்து அது மாதிரி நடந்தது இல்லை இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக பண்ணும் போதே இந்த தொகுதியில் ஸ்டாலின் சார் தான் வந்திருக்காரு. இப்போ ஏன் வரலன்றது தெரில. நாங்கள் இந்த இடத்துல 25 வருஷமா இருக்கோம். இந்த குளத்தூர்ல? ஆமா, இந்த குளத்தூர்ல. இது புறம்போக்கு தான். கலைஞர் இதுல வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு இதை எடுக்கிறாங்க, எங்களை வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கும்.
எங்கேயோ கொடுக்குறாங்களாம், கொடுக்குறேன்றாங்களே, எங்கேயோ கொடுக்குறாங்களாம். அங்கே போய் நாங்கள் புள்ள குட்டை வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? நாங்கள் இது மாதிரி ரோட்டில் கடை போட்டு தான் வியாபாரம் பண்ணுறோம். பிரிட்ஜு கட்டுறது, பார்க்கு கட்டுறது இதெல்லாம் ஓகே தான். இப்போ பார்க்கு கட்டுறதுனால என்ன யூஸு? லவ்வர்ஸ் தான் அதிகபட்சம், லவ்வர்ஸ் மட்டும் தான் உட்காந்து பேசின்னு ஸ்டிச்சுன்னுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறது வருது, அவ்வளோதான். இல்ல தமிழ்நாடு ஒரு சுற்றுலா தலமா மாறுறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு இருக்கிற வாழ்றவங்களெல்லாம் அழிச்சிட்டு சுற்றுலாதலமாக ஆகினா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இங்கேயே கட்டி கொடுத்து ரைட்டு இங்கே எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ தேவைன்னு சொல்கிறீங்க, எடுத்துக்கோங்க. புறம்போக்கு தான் 25 வருஷம் நாங்கள் ஆண்டுட்டோம். இதில் ஒரு பக்கம் ஒதுக்கி கட்டி கொடுங்க, இல்லை அகரத்தில் கட்டி விட்டுக்கிறீங்களா? இங்கேருந்து கிட்ட அங்கே குத்தா கூட ஓகே. நீ இங்கெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கஞ்சா அடிக்கிற எத்தனை குத்தனா புள்ள குட்டிகளை வச்சுட்டு எப்படி பழைப்பனாங்க? என்னங்க நல்லது செய்தான்ற பேருக்கு இருக்கும், எல்லாம் ஒர்த்தபிளான பில்டிங் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற இந்த லாவணியம், லஞ்சம், மது இந்தமாரி நிலையில் அவங்க போய் அதில் இருக்குன்னு இளைஞர்கள் சமுதாயம் சீரழிஞ்சு போகுது. கஞ்சா, மது போதை, இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்தமாரி நிலையில் இருக்கும்போது விஜய் வந்து அதை நல்லா பண்ணுவார்ன்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது பண்ணாருன்னா ரொம்ப நல்லது. இந்த ஒரு புதுமை வேணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. இவ்வளோ நாளாக டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சி தான் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. இவரோட அப்ரோச்சும் நல்லா இருந்தது, யாருது விஜய்து. ஸோ யங்ஸ்டர் வர அதனால கூட சான்சஸ் இருக்குது. மக்கள் கொஞ்சம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்காங்க மக்கள் வந்து புதுமை வேணும்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இல்ல இப்ப அவர் வந்து ஒரு முதல்வர், இந்த தொகுதிக்கும் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பையும் தோக்கடிக்கப்படுறாருன்னா அதுதான் ஒரு புதுமை வேணும். விஜயோட அப்ரோச் நல்லா இருந்தது. அவரோட வெறித்தனமான ஸ்பீச்சு செஞ்சு அவர் சொன்னதை செஞ்சாதான் நல்லது, இல்லைன்னா நல்லது கிடையாது. மறுபடியும் அவருக்கு சான்சஸ் கிடையாது, கொடுக்க மாட்டார். மக்கள் அதான் மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. மொத பாட்டி நின்றே வந்து 108 இடத்துல ஜெயிச்சிட்டாரு விஜய். இது எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்கிறேன், அவர் ஜெயிச்சது பரவாயில்ல, ஜெயிச்சது நல்லதான். அவர் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள்லாம் இல்லாதப்பட்டவங்க, ஏதோ ஒரு பின்ஷன் ஏறி கொடுத்தா போகிறோம். இது எதுவும் எங்களுக்கு செய்ய தரல. வீடு வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை எங்களுக்கெல்லாம். நாங்கள் வந்து தனியாக பேசிக்கிறோம். இது வந்து அவர் வந்து மக்களோட கூட்டணி வச்சு, மக்கள் கூட்டணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 108 தொகுதியும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டே வந்து அவருக்கு லைக் பண்ணியிருக்காங்க, நல்ல வாக்குங்களை கொடுத்துருக்காங்க. அவர் நல்ல ஒரு தலைவர் விஜய் அவர்கள், மக்களுக்கு நல்லது செய்வார் அந்த முறையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மக்கள். அதனால் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க மக்கள். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அவர் நல்லது பண்ணுவார். 30 வருஷம் குடியிருக்கிறவங்களாம் பட்டா கொடுக்குறேன்னு இருக்காரு, அது ஒன்று. 200 யூனிட் இலவசமாக கொடுக்குறாரு மக்களுக்கு, அது ஒன்று. நிறைய வந்து தாய்மார்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களாம் 1 சவரம் போடுறேன்னு இருக்காரு பெண்களுக்கு, அங்கே சகோதரிகளுக்கு, அது ஒன்று. குழந்தைங்களுக்கு பிறந்தா ஒரு மோதிரம் போடுறேன்னு இருக்காரு, அது ஒன்று. அப்புறம் வந்து நிறைய பட்டுப்படையெல்லாம் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. ஊரெல்லாம் அழிச்சிட்டாரு. இந்த இது பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க, வீடெல்லாம் அழிச்சிட்டாரு. இப்படி திரும்பி பாருங்க, அங்கே ஒரு கோயில் வச்சுட்டு ஏசி பஸ் ஸ்டாண்டுன்ட்டு சும்மா வச்சுக்கிறாரு. அது ஒரு இடத்த வச்சு காலேஜையும் இது பண்ணார். அது விஜய் வந்தது நாங்கள் ஆதரிக்கிறோம். முக ஸ்டாலின் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அம்மா கொடுத்தத ஆட்சி தான் விஜய்க்கு, இவருக்கு முக ஸ்டாலினுக்கு. மாத்தூர் இந்த சைடு மீஞ்சூர் அந்த சைடு எல்லாம் கெஞ்சா அடிக்கிற இடத்துல தான் கொடுக்குறேன்றாங்க. இதே இடத்துல கட்டி கொடுக்கலாம்ல. மக்கள் ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. புதுசாக வந்தால் தான் எதனா ஒரு புதுசாக ஒரு நல்லது நடக்கும். முதல் முறையா ஒருத்தர் வந்து களத்துக்கு வந்தாரு, முதல் வாட்டியே வெற்றி பெற்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுடைய மாற்றத்தால், அதாவது ஆட்சி வந்து, அதாவது இவங்க புதுசாக கொடுத்தா அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் மனமாற்றத்தில் உழுந்து ஓட்டு போட்டாங்க. யாரும் இல்லை, இந்த தொகுதியிலே வந்து இந்த தொகுதியில் செய்திருக்காரு, செய்த தவறுலாம் சொல்லலை யாரும். அதாவது வந்து நமக்கு இந்த இப்போ கொளத்தூரில் வந்து நமக்கு வந்து பெரம்பூர் இது பக்கத்தில் பெரியார் நகர்லாம் நல்லா செஞ்சு வச்சுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது, இது கிடையாது. அதாவது மக்களுடைய மனமாற்றம் வேற ஒன்று. மனமாற்றம் மக்கள்கிட்ட இருக்கு. அவரோட விஜய் பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் விஜய் மேலே அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்கு மேலே குழந்தைங்கள்லாம் இன்னும் அதுக்கு மேலே பாசமாக ஒரு அன்பு கட்டளை அம்மா அப்பாவுக்கு, நீங்கள் அவங்களுக்கு தான் போடணும்.
அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் ஓட்டு போட்டால் 234லையும் விஜயே வந்துருவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது கூட பிகில் அடிச்சுக்கிட்டே போகுது. இவங்களே பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு குழந்தைங்களும் பிரச்சாரம் பண்ணுதுங்க, குழந்தைங்களும் ஜெயிச்சவொன்னே பட்டாசு வெடிக்குதுங்க. அந்த மாதிரி இருந்தது இந்த எலெக்ஷன். ஸோ அது ஒரு வைப்பு. அவங்களுக்கு கொடுத்த சின்னம் மெயின். எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களாம் வெளியில் வந்து அந்த சிம்பிளை காட்டினா தான் சின்னம் ரீச் ஆகும். நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு கேட்டாலே ரீச் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு விசில் அடிச்சுட்டு யாரோ போகிறாங்கனாலே அந்த பிரச்சாரம் ரீச் ஆயிடுது. அந்த சின்னமும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், விசில் சின்னமும். இவங்க சின்னத்தை கேட்டால் கூட போதும். மற்ற சின்னம்லாம் பார்வையில் பார்த்தா தான் அவங்க யார் வந்திருக்காங்க, ரெட்டையில் கேட்குறாங்களா, சூரியன் கேட்குறாங்களா, இதுவும் ஒரு வைப் ஆயிடுச்சு. சிங்கள ஆச்சாரு இவங்க கூட்டணியில் என்ன ஆச்சாங்க? 30 வருஷமா திமுக இருந்து என்ன பண்ண? இந்த ஜங்ஷன் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜங்ஷன் வந்து கொளத்தூர் தொகுதியா? அம்லோ இதை கேட்டுக்கா இரு. அந்த ஜங்ஷன் வந்து கொளத்தூர் தொகுதியா, இந்த ஜங்ஷன் வந்து மாதாவரம் தொகுதியா? ஏங்க அந்த தொகுதி பிரச்சனை இல்லை, உரிமையை கொண்டாடுங்க, உரிமையை செய்யுங்க. இந்த இடத்துல மீன் கடை இருக்குல்ல, இவங்க எல்லாம் மீன் கடை வச்சிருக்காங்கல்ல, ஒரு அங்காடி போட்டு கொடு. அந்த குளத்தை ஆக்குமினேஷன் பண்ற, கோயில் எடுத்து ஆக்குமினேஷன் பண்ற, இதெல்லாம் கேள்வியா? மீன் கடை வச்சுக்கிறாங்க. பஞ்சம் கஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க தான் கேட்கணும். ரோடு வந்து ஒன்று கொளத்தூர் தொகுதி சொல்கிறீங்க. ஒரு ரோடு கரெக்டாக பண்ணணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணணுன்னா என்ன செய்யுது? அவர் தொகுதி தான் சொல்கிறீங்க, அவர் தொகுதியில் போய் பாருங்க. சூடாக இருந்து அங்கே பாருங்க, சந்திலேருந்து வந்து அப்போ எவ்வளோ கோபம் வருமா? இல்லை, இந்த மாதிரி பார்க் இந்த மாதிரி வர்றதுலாம் எல்லாம் நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். பார்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவும் தேவைதான், மக்களுக்கு அதுவும் தேவைதான். இருந்தாலும் அடிப்படை விஷயத்துக்கு அடிப்படை விஷயம். இங்கே நிறைய ஸ்லம்ஸ் ஏரியா இருக்குது. டாய்லெட் வசதி இது வரைக்கும் இல்லை. பட்டா நிறைய பேருக்கு பட்டா வரல. நிறைய இதே மாதிரி நிறைய அடிக்கடி சொல்லலாம். அது ஒரு அவங்க தொகுதியில் இருக்கிற கூட இருக்கிற ஆளுங்க எல்லாம் சொல்லலாம், அவர்கிட்ட சொல்லலாம் தான் அவர் எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் எனக்கே வருத்தம் தான், அவர் தொகுதியிலே வின் பண்ணாத இது எனக்கே வருத்தம் தான். கண்டிப்பாக நான் நினச்சேன் இந்த தொகுதியில் வின் பண்ணுவார், பார்த்தேன் முடியல. அதனால் நல்லதே செய்யக்கூடாது போல நிலைமைக்கு அவர் தள்ளி விட்டுருக்காங்க. அவரை மாதிரி இந்த தொகுதிக்கு செஞ்சவங்க இது வரைக்கும் யாரும் செய்யலை. இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க. அதுக்கு சில பேர் ஓட்டு போடாதனால தொகுதிருக்காங்க. இப்போ ஜெயிச்சு வந்திருக்காங்களே, அவங்க எப்படி வந்து ஜெயிச்சு வந்தாங்க? விஜய்ன்ற ஒரே ஒரு தாலுக்கு போட்ட ஓட்டு தான் அவருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் வந்து சொந்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, அது வேறு விஷயம், நம்மளுக்கு அது தேவையில்லாது. மக்கள் போட்ட ஓட்டு விஜய் ஒருத்தருக்கு மட்டும்தான். என்ன வேறு யாருக்காக ஓட்டு போடல. 234 தொகுதிக்கும் அவர் தான் ரீசன், மற்ற மக்கள் யாரும் கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். விஜய்க்காக இந்த நடிகர் ஒரு சிம்பிள் வச்சு ஓட்டு எல்லாருக்கும் புதுசாக வராரு, வரவேற்போம் என்ற மாதிரி தான். மற்றபடிலாம் வந்து ஸ்டாலின் என்னென்ன செய்துகிறாரு, இங்கே ஹாஸ்பிட்டலு, பார்க்கு, அது இது குளத்தூரியே வந்து என்ன சொல்லுவாங்க, அது அண்ணா நகர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சிங்கப்பூர்னு கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை விட்டு போட்டுக்கிறாங்கன்னா அது எந்த மாதிரி சொல்கிறதுனே தெரில. இல்லை, இப்போ அவர்களால் அறிவித்த நலத்திட்டங்கள்லாம் அவங்க வந்து நடைமுறைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? யார்? விஜய்னு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு நிலைமை கடன் வந்து நிறைய இருக்குது. இதை மீண்டு வரணும்னா அவர் கொஞ்சம் நிதானமாக கையாளக்கூடிய ஆள் தான். அவரோட நிதானம் வந்து எப்போவுமே சிறப்பாக தான் இருக்குது. அந்த நிதானத்தை எதுலேயும் ஆட்சியிலையும் பொறுமையாக கடைப்பிடிச்சி செஞ்சாலும் முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படலாம், ஆனால் நடக்கும். முக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லா தான் செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து இது ரசிகர் ஒரு ஆதரவு அலையில் போன மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் கடைசி நேரத்தில் விஜயகாந்தோட ஒய்ஃபு அவங்க பேசின வார்த்தைகள் பெரும்பாலும் டிஎம்கே ஓட்டை குறைச்சது காரணமே விஜயகாந்தோட ஒய்ஃபு பிரேமலதா அவர்கள் செஞ்ச பேச்சு தான். கடைசி அவரை வச்சுக்கிட்டே பேசினாங்க, அதுதான் பெரிய தப்பை. அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியாகும். பண்ணுவார், பண்ணுறதான் சொல்லுவார். அவர் பண்ணுறதான் சொல்லுவார், ஆனால் கண்டிப்பாக செய்வார். மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நம்பிக்கை இருக்குது. அதனால தான் மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க.
அவர் நல்லது பண்ணுவார். நன்றி. முக்கியமா வந்து இந்த குளத்தூர் தொகுதியிலே வந்து மு க ஸ்டாலின் அவங்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஏன் இங்க எதுவுமே அவ்வளவா நல்லது செய்யல அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா வந்து விஜய் வந்தனால தான் இந்த மாற்றம்? விஜய் வந்ததுனால தான் இந்த மாற்றம். மக்கள் வந்து வேட்பாளர்லாம் பார்த்து போடல. அவர் தான் 234 தொகுதிக்கு அவர் தான் வேட்பாளர். அதுக்காக தான் அவர் தேர்ந்தெடுத்ததெல்லாம் போட்டிருக்காங்க ஓட்டு.